ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹமீத் எலக்ட்ரானிக்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பேட்ரி ஃபேன், சின்ன ஃபேன் வந்து சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இது வந்து ஆன் ஆகலை, கரண்ட்டில் போட்டாலும் ஆன் ஆகலை, நமக்கு பேட்டரிலையும் ஓடலை அப்படிங்கிறது தான் ஃபால்ட்டு. இதை நம்ம கழட்டி பார்த்தோம். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து லைட் வரும், உள்ளே வந்து ஃபேன். இது வந்து ஃபேனுக்கு உண்டான சுவிட்ச் கண்ட்ரோலு, இது வந்து லைட்டுக்கு உண்டான சுவிட்ச் கண்ட்ரோல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு சிம்பிளான சின்ன ஃபேன் தான் இது. இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிலையும் ஓடும், நமக்கு கரண்ட்லேயும் ஓடுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபேன் என்கிட்ட இருக்குது. இதுவும் சர்வீஸ்க்கு வந்தது தான், பட் இது போர்டு ஃபால்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு டைரக்ட் லைன் பண்ணி நான் வந்து எனக்கு காற்று வாங்குறதுக்காக மட்டும் நான் வந்து வச்சுருக்கேன். சும்மா சிம்பிளாக ஒரு 5 வோல்ட் அடாப்டர் போட்டு இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஆன் பண்ணோம் அப்படின்னு நமக்கு மைல்டாக காற்று வரும், நல்லாயிருக்கும். டேபிளில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு, ஒரு 6 மாதம் குழந்தை, 3 மாதம் குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேன் வச்சு ஃபாஸ்ட்டாக வந்து காற்று அடிக்க வைக்கக்கூடாது. அப்படி அடிச்சதுன்னா அவங்களுக்கு மூச்சு முட்டும். அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக சின்ன ஃபேனாக வாங்கி அழகாக நம்ம பேபிக்கு காற்று வர்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கஸ்டமர்கிட்ட சொன்னேன், இதை கழட்டி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஓப்பன் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போர்டு எல்லாமே எரிஞ்சிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் எரிஞ்சிருக்கு. இது எல்லாமே வந்து நமக்கு டயோடு செக் பண்ணி பார்த்ததில் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி போர்டும் ஃபால்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லிக்விடில் வெளியே வந்து தெரிச்சிருக்கு. உள்ளே உள்ள லிக்விடில் வெளியே வந்துருச்சு, தண்ணியும் வெளியே வந்துருச்சு. அப்படிங்கனால பேட்ரி யூஸ் இல்லை. ஸோ வேறு பேட்ரி அல்லது வேறு போர்டு வாங்கி தான் போடணும், இல்லை போர்டை நம்ம ரெடி பண்ணி போடணும். ஸோ அப்படி ரெடி பண்ணி பேட்ரி வாங்கி போட்டோம் அப்படின்னா நமக்கு புது ஃபேன் வாங்குகிற காஸ்ட் என்னவோ அந்த காஸ்ட் வந்துடும். அதனால் கஸ்டமர்கிட்ட சொன்னோம் நம்ம. ஸோ பேட்ரி இந்த ரேட் ஆகுது, போர்டு நம்ம ரெடி பண்ணி போடணும், சர்வீஸ் போலி இது எல்லாமே சேர்த்து வந்து நமக்கு இவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, சரி பரவாயில்ல, எனக்கு புது ஃபேனே நான் வாங்கும்போது அந்த ரேட்டு தான் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு யோசனை கேட்டாங்க, எனக்கு பேட்டரிலாம் எதுவும் வேண்டாம், டேரெக்டாக கரண்ட்டில் போட்டால் ஓடுற மாதிரி வச்சு கொடுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு ஃபேன் இருந்தது, சின்ன ஃபேன் இருந்தது, ஓடலை, பேட்ரி ஃபால்ட் ஆகிடுச்சு, அல்லது போர்டு எரிஞ்சு போச்சு, ஓடலை அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக 3 காம்போனெண்ட் மட்டும் இருந்தால் போதும். அதை வச்சு இந்த ஃபேனை வந்து நம்ம டேரெக்டாக கரண்ட்டில் ஓடுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன ஃபேனில் இருக்கக்கூடிய மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 5 வோல்ட் வரைக்கும் தான் யூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு மேலே எடுக்காது, 12 வோல்ட்லாம் வராது. ஜஸ்ட்டு 3லேருந்து 5 வோல்ட் இருந்தாலே போதும், இது தாராளமாக வந்து ஓடும். சரிங்களா? ஸோ இதுக்கு தேவையான காம்பனண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 5 வோல்ட் அடாப்டர் 1 ஆம்ஸ் இருந்தாலே போதும். நமக்கு 5 வோல்ட் அடாப்டர் 1 ஆம்ஸ் இருந்தால் போதுமானது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேபிள் வந்துடும். இந்த கேபிள்லேருந்து பின்னு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பின்னு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பின்னை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபீமேல் கனெக்டர் சுவிட்ச் வந்து நம்ம ஒன்று வாங்கிக்கலாம். ஃபீமேல் கனெக்டர் இது வந்து ஓகேங்களா? ஸோ இந்த மெயின் பின்னை இதில் தான் நம்ம சொருகிற மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி இதில் இருந்தது ஃபேன்லேயே, ஸோ அதனால் அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டில் இருந்து வரக்கூடிய ஒயரை வந்து நம்ம வந்து மைனஸ் ஒயரை காமன் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃபேன்லேருந்து வரக்கூடிய மைனஸ் ஒயரை வந்து நம்ம வந்து காமன் பண்ணி நம்ம டேரெக்டாக இந்த ஒயரை காமன் பண்ணி நம்ம மைனஸ் வந்து டேரெக்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ்ஸை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சுவிட்ச் வழியாக நம்ம போட்டு கனெக்ஷன் கொடுத்தோன்னா வேலை முடிஞ்சுது. உங்களுக்கு தேவையான காம்பனண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சுவிட்சு, இந்த ஃபீமேல் ஜாக்கு, இந்த 5 வோல்ட் அடாப்டர், இது இருந்தால் போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை கனெக்ஷன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஃப்ரெண்ட்ஸ், இது கனெக்ஷன் கொடுத்து மாட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கோம், தூசியாக இருந்தது, நம்ம க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். கனெக்ஷன் கொடுத்தாச்சு, மாட்டியாச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சுவிட்ச் வச்சுருக்கோம். இந்த பக்கம் தள்ளிங்கன்னா ஃபேன் ஓடும், இந்த பக்கம் தள்ளிங்கன்னா லைட் எரியும். இங்கே வந்து நம்ம அந்த டிசி கேபிள் லைன் வந்து இந்த பின்னில் நம்ம வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து நமக்கு அடாப்டருக்கு லைன் வந்துடும். இந்த அடாப்டர் நம்ம வந்து கரண்ட்டில் ப்ளக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். பேட்டரியை விட நமக்கு இந்த கரண்ட்டில் போடுறது ஃபேன் கொஞ்சம் ஸ்பீடாகவே ஓடும். ஸோ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து லைட் எரியுது. பகலில் பார்க்குறதுனால உங்களுக்கு லைட் அந்த அளவுக்கு பிரைட்டாக தெரியல. இப்போ இது தள்ளிங்கன்னா உங்களுக்கு ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். ஃபேன் நல்லாவே ஸ்பீடாகவே ஓடுது. டேபிளில் சின்ன அளவாக நமக்கு வச்சு ஃபேஸ்க்கு மட்டும்
காற்று வாங்குற அளவுக்கு போதுமான அளவுக்கு இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வீட்டில் உங்கள் ஃபேன் ஓடாமல் இருந்தது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஃபேனை ஓட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதோடைய சர்க்யூட் வேணும், எனக்கு சுத்தமாக புரியலை, எனக்கு கொஞ்சம் படம் வரைஞ்சி சொல்லுங்கள் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதுக்கு என்ன கனெக்ஷன் பண்ணுறது, எப்படி பண்ணுறதுங்கிறத இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.